திருச்சிற்றம்பலம். சரஸ்வதியம்மா, நீங்க தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம். ஆடும்பரி வேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுதனை சேருவே சாடும் தனியானை சகோதரனே. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதான் மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதாம். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் கொண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவா ஆனந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கன்னியுடனாய் ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருவருளுக்கும் ஒருவருளுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே கூடியிருக்கும் அடியார் பெருமக்கள், இந்த குழுமத்திலே கூடியிருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் சிந்திக்க இருப்பது தொண்டர்க்கு ஆணி என்ற தலைப்பிலே சேக்கிழார் சுவாமி குருபூஜையை முன்னிட்டு நம் மெய்கண்டார் மன்றத்திலே 3 நாட்களாக விழாவாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு 2ஆம் நாளாக இன்றைக்கு நாம் தொண்டர்காணி என்ற தலைப்பிலே இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இதையெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இங்கே நம்மளையும் சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கும் சசிபிரியா அம்மையாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருநம்பி நமினந்தி அடியாருக்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தகையிலே நம் சுந்தரமூர்த்தி பெருமான் பாடுகின்றார். அருநம்பி நமினந்தி அடியாருக்கும் அடியேன் என்று பாடுகின்றார். வேதமறி கரந்தாரோர் அரற்கு விளக்கு நெய்யை தீது செறி அமன்கையர் அட்டாவிட தென்புணலால் ஏதமுருகு அருகரென்று விளக்கெரித்தான் நாதன் எழில் ஏமப்பேரூர் அதிபன் நமிநந்தியே என்று திருத்தொண்டர் திருவந்தாதிலே நம்பியாண்டார் நம்பிகள் நமிநந்தி அடியார்களை பற்றி அவர் பாடியிருக்கின்றார். இன்றைக்கு நம்ம தலைப்பு தொண்டர்க்கு ஆணி. நமிநந்தி அடிகள் அவர் சிவகாம ஆகம விதிப்படி சிவதிக்கையை பெற்று சைவ சித்தாந்த நெறியில் இருக்கும் அந்தனர். அவர் மகா சைவ மரபு. இந்த முத்தி உலகிற்கு முதற்படி ஏகதேவ வழிபாடு. எந்த மூர்த்தியையும் தனது வழிபாட்டுக்கு மூர்த்தியாகவே எண்ணி வணங்குதல் வேண்டும். இந்த நெறியில் நின்றவரே எந்த மூர்த்தியையும் நாம் வணங்கலாம். நம் உள்ளுக்குள்ளே வழிபாட்டு மூர்த்தியாக ஒருவரை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நெறியில் நின்றவரே விரைவில் திருவருட்பேறு பெற்று உய்வர். இதைத்தான் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு நெறிய மனம் வைத்துய ஞான சம்பந்தன் என்று பாடியிருக்கின்றார். பேணு நீற்றி சைவ நெறி ஒருமை நெறிவாழ அந்தனர் தம் ஒருங்கு குலத்தினுள் வந்தார் என்று நம் சேக்கிழாரடிகள் இவரை இனிது இங்கே இசைக்கின்றார். இவர் நாள்தோறும் சிவபூஜை முடிந்த பின் சிவாக்னி வேள்வி வளர்க்கும் முறைமை பூண்டவர். அந்த சிவாக்னி வளர்ப்பதால் இந்த கலியுகத்திலே வெம்மை தனியும். இவ்வண்ணம் இதே மாதிரிதான் நம் அப்பூதி அடிகளும் சிவவேள்வி செய்வார். அந்த உலக நன்மை வேண்டி இப்பொழுது செய்கின்றார்களே, அந்த வேள்வியை போன்று இவர்கள் நாள்தோறும் இந்த வேள்வியை செய்து கொண்டிருப்பவர்கள். அதைத்தான் அஞ்சி போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி என்று நமக்கு அப்பரடிகள் அங்கே அப்பூதி அடிகளை பற்றி அந்த பாடலிலே அருளி செய்தார்கள். வாய்மை மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தகுவார் தூய்மை திரு நீச்சடைவே மெய்ப்பொருள் என்றறியும் துணிவனர் சாமகண்டர் செய்ய கழல் வழிபட்டு ஒழுகும் தன்மை நிலை யாம இரவும் பகலும் உணர் ஒளியா இன்பமெய்தினார். இரவும் பகலும் எம்பெருமானையே நினைத்து வழிபட்டு கொண்டிருந்தவர் என்று பாடுகின்றார். தாவியவர் உடனிருந்தும் காணாத தற்பரனை ஆவிதனில்
அஞ்சொடுக்கி அங்கணனென்றார் ஆர்த்தரிக்கும் நாவியல் சீர் நமினந்தி அடிகளுக்கு நல்குமவன் கோவியலும் பூவொழுகர் கோளிலியம் பெருமானே என்று திருஞான சம்பந்த பெருமான் இங்கே நமினந்தி அடிகளை பற்றி அவரை பற்றி தம்முடைய பதிகத்திலே பாடியிருக்கின்றார். சிவபெருமானையே பாடும் சிவஞான குருமூர்த்திகள் திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும். இவரை தம் பதிகத்திலே வைத்து பாடி அருளியிருக்கிறார் என்றால் இவருடைய திருத்தொண்டின் சிறப்பு, அந்த தொண்டு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று நம்மளால சொல்ல முடியுமா? அது சேக்கிழார் சுவாமிகள் தான் சொல்ல முடியும். நமினந்தி அடிகள் தினந்தோறும் அங்கே அறநெறி அப்பருக்கு விளக்கிடுவார். அப்பொழுது ஒரு நாள் அறநெறி அப்பருக்கு விளக்கிடுவதற்கு அங்கே நெய் இல்லை. அப்பொழுது அவர் அங்கே இருந்த ஒரு அருகில் இருந்த வீட்டிற்கு சென்று அங்கே நெய் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஆனால் அவர் கேட்டது சமணர்களுடைய வீடு. அவர்கள் இல்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்கள் கடவுள் உண்டு இல்லை என்று கூறும் கொள்கையை உடையவர்கள். அவர்கள்ட்ட போய் இவர் நெய் கேட்டிருக்கின்றார். கையில் விலங்கு கனலுடையார் தமக்கு விளக்கு மிகை காணும் நெய் இங்கில்லை விளக்கெரிப்பீராகில் நீரை முகந்தெரித்தல் செய்யும் என்று திருத்தொண்டருக்கு உரைத்தார். தெளியாது ஒரு பொருளே பொய்யும் மெய்யுமாம் என்னும் பொருள் மேல் கொள்ளும் புரை நெறிய. உங்க சாமி தான் கையில நெருப்பு வச்சிருக்காரு, அனல் வச்சிருக்காரு, அது அவருக்கு எதுக்கு விளக்கு அப்படி என்று கேட்டு, அப்படி உமக்கு விளக்கு எரிக்கணும்னு இருந்தா அந்த குளத்துல இருக்க நீரை முகந்து கொண்டு அதுல எரிப்பீராக அப்படி என்று அவங்க சொல்லவும் இவருக்கு அன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இப்படி நம்ம சாமி கையில நெருப்பு இருக்கு, அதை வச்சு அவருக்கு எதுக்கு விளக்கு, இப்படி நீரை முகந்து கொண்டேருங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லிவிட்டாங்களே என்று மன வருத்தத்தோடு அங்கே கோயிலிலே அமர்ந்து விட்டார். மிகவும் மனம் நொந்து இறைவனை அஞ்செழுத்தால் ஓதிக்கொண்டு அங்கே இந்த உயிர்களுக்கு வினைகளை படிப்படியாக போக்கத்தான் எம்பெருமான் இருக்கின்றார். அந்த உயிர்களுக்கு முழுமையாக வினை நீக்கம் பெற செய்து தம் திருவடியில் திளைக்க செய்வது அவனுடைய அருட்கருணை. இந்த கருத்தை உணராத சமணர்கள் இறைவன் அந்நெருப்பை தமக்காக கொண்டதாக கருதியது அவர்களுக்குள்ள பேதமை. எம்பெருமான் நெருப்பை வைத்திருப்பது வல்வினையை சுட்டு என்று நம் உண்மை விளக்கத்திலே பார்க்கின்றோம். சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் என்று நாம் பல நூல்களிலே படித்திருக்கின்றோம், உண்மை விளக்கத்தில் காண்கின்றோம். இறைவன் ஒளிவளர் விளக்காக விளங்குபவன், அருநிலைய திங்களாகவும் ஞாயிறாகவும் விளங்குபவன். அப்பெருமானுக்கு தம் பொருட்டு விளக்கோ வேறு எதுவும் தேவையில்லை. உயிர்களாகி நாம் உய்யும் பொருட்டு நாம் விளக்கம் பெறவுமே விளக்கிடுதல் போன்றவற்றை நாம் செய்கின்றோம். இவையெல்லாம் அச்சமணர்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. இவ்வாறெல்லாம் கூறிய சமணர்களின் சொல்லை கேட்டு பொறுத்து கொள்ளாத இயலாதவராய் மிகவும் சோர்ந்து எம்பெருமானிடம் உட்கார்ந்த நிலையில அவருடைய திருவடியில போய் விழுந்துட்டார். கோயில்ல போய் சாஷ்டாங்கமா விழுந்துட்டாரு. அந்த சமயத்துல வானிலிருந்து ஒரு அசரீர வாக்கு விழுந்தது. வந்த கவலை மாற்றும் இனி மாறா விளக்கு பணிமாற இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடு வந்து ஏற்றுமென அந்த மதியம் அணிந்த பிரான் அருளால் எழுந்த மொழி கேளா சிந்தை மகிழ்ந்து நமினந்தி அடிகள் செய்வதறிந்திலரால். வந்த கவலை மாற்றும் இனி என்று எம்பெருமான் அந்த கவலைங்கிற வார்த்தையை இங்க அவருக்கு சொல்கின்றார். இதே வார்த்தையை மனக்கவலை ஒளி நீ என்று திலகவதி அம்மையாரிடம் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலே அவர் சொல்லியிருக்கின்றார். உன் தம்பி முன்னமே ஒரு முனிவனாக இருந்து எம்மை அடைவதற்கு தவம் செய்தவன், இனி அவனுக்கு சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் என அருளி செய்தார் திலகவதி அம்மையாருக்கு.
அங்கே உன்னுடைய மனக்கவலை ஒளி நீ என்று திலகவதி அம்மையாரிடம் அசரீரியாக அங்க சொன்னார். இங்கே நமினந்தி அடிகளிடம் வந்த கவலை மாற்றும் இனி என்று அவருக்கு அந்த மொழிகளை கூறுகின்றார். இங்கே சாமி சொல்கின்றார், உமக்கு உண்டான கவலையை மாற்றி இனி இடையின்றி திருவிளக்கு பணியை செய்வதற்கு அருகில் உள்ள இந்த குளத்தினரை கொண்டு நீ விளக்கை ஏற்று என்று அவர் சொல்லியதும் இவருக்கு அவர் எம்பெருமானின் பேரருளை எண்ணி அக்குளத்தில் நடுவே சென்று திரு ஐந்தெழுத்தை அங்க உள்ளே போனவுடனே ஐந்தெழுத்தை தான் ஓதி அவர் போற்றிய வண்ணம் நீரை முகந்து கொண்டு வந்து அறநெறி அப்பருக்கு அந்த கடல் சூழ்ந்த உலகத்து வாழ்வார், இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் காணும்படி அகலுக்குள் அந்த முறுக்கியிடப்பட்ட திரியின் அந்த திரி முறுக்கி விடப்பட்டிருக்கின்றது, அந்த திரியின் மீது நீரை வார்த்தார் என்று கூறுகின்றார். அந்த நீரை வார்த்த அவ்வகல் விளக்கில் தீயை ஏற்றியதும் அது சுடர்விட்டு மேலோங்கி எரிந்தது. திருக்கோவில் முழுவதும் ஏற்றினார். அடாத மொழிகளை கூறிய சமணர்கள் அவர்கள் எதிரே பார்க்கும்படியாக இவர் ஏற்றினார். மகிழ்ச்சியுடன் இறைவரின் திருவருளால் நாடு முழுவதும் அறியுமாறு திருவிளக்கிடும் பணியை சிறந்து செய்து இது நாள்தோறுமே அந்த பணியை செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அந்த விளக்கெல்லாம் விடியும் வரை திருவிளக்குகள் அணையாமல் நின்று எரியும் வண்ணம் அந்த பக்கத்திலே இருந்து அதை ஊற்றி வீட்டுக்கு திரும்பும் வரை அதை திரும்பவும் போய் அந்த நீரை வார்த்து விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நாள்தோறும் சிவ வழிபாடை செய்து திருவமுது செய்வார் என்று சேக்கிழார் பெருமான் இந்த பாடலில் நம்மளுக்கு காட்டுகின்றார். இதை நம் அப்பரடிகள் ஆராய்ந்து அடித்தொண்ட ஆணி பொனாருக்கு அகத்தடக்கி பாரூர் பரிபந்தம் பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தான் நாரூர் நறுமலர் நாதனடி தொண்டன் நம்பி நந்தி நீரார் திரு விளக்கிட்டமை நீ நாடறியும் அன்றே என்று நமினந்தி அடிகளை தன்னுடைய பதிகத்திலே வைத்து திருநாவுக்கரசு பெருமான் அங்கே பாடுகின்றார். அடியார்களின் உள்ள தாமரை மேல் விளங்கும் எம்பெருமான் சிவபெருமான், அவருக்கு சிவனடி அடித்தொண்டனாகிய நமினந்தி அடிகள், அந்த தொண்டர்களுக்கெல்லாம் அடித்தொண்டனாக இருப்பவர் நம்ம நமினந்தி அடிகள். அந்த தொண்டர்களுக்கு உரையாணி பொன் போல மிக சிறந்தவர். அந்த தொண்டர்களுக்கெல்லாம் உரை ஆணியாக, செம்பொன் ஆணியாக, தங்கத்தலான ஆணியாக சொல்லி இங்கே அடித்தொண்டர் ஆணிப்பொன் என்று நம்ம நாவுக்கரசு பெருமான் இங்கே அவர் ஆணிப்பொன் மாற்றறிய உரைத்து காட்ட உள்ள சிறந்த பொன் போன்றவர், அந்த தங்கம் போன்றவர் என்று இங்கே நமினந்தி அடிகளை அவர் சொல்கின்றார். நீரு புனைவார் அடியார்க்கு நெடுநாள் நியதியாகவே வேறு வேறு என வேண்டுவனையெல்லாம் செய்து மேவுதல். அதாவது அந்த அடியார்கள், அங்கே உள்ள அடியார்களுக்கு இவர் இவரால எவ்வளவு முடியுமோ அந்த தொண்டுகளெல்லாம் செய்து வேறு வேறு தொண்டுகள், பல வகையான தொண்டுகளெல்லாம் செய்து ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் இருந்தார் என்று இந்த பாடலிலே காட்டுகின்றார். ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் இருந்தார். தொண்டர்க்கு ஆணி என்னும் பேரு திருநாவுக்கரசு எம்பெருமான் திருவாக்கால் விளம்ப பெற்ற பெருமை உடையவர். பங்குனி உத்திர திருவிழாவில் ஆரூரில் வந்துள்ள பாரூர் மக்களை அவரவர்க்கு தக்கவாறு செய்ததும் நீரால் விளக்கிட்டதும் இதில் இந்த பாடலிலே ஏற்றப்பட்டன. நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார். நாடறிய நீண்ட தமிழ் உலகம் முழுவதும் அறியும் வண்ணம் என்று சொல்லி அவரை அடித்தொண்டர், முடித்தொண்டர், பொடிக்கொண்டு பூசி புகுந்தொண்டர், பாதம் பொறுத்த பொற்பால் அடித்தொண்டர், நந்தி என்பான் உளன் ஆறாம் அமுதினுக்கே என்றெல்லாம் நாவுக்கரசு பெருமான் அவருடைய பாடல்களிலே வைத்து பாடியிருக்கின்றார். சிவஞான போதம். தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக தவம் செய்த நற்சார்பில் வந்து உதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சொல்லுமாம் கண்டு
சரியை, கிரியை, யோகம் ஆகிய தவங்களையெல்லாம் செய்தவர் தவ உலகங்களுக்கு சென்று அச்சரியை முதலியவற்றின் பயனாகிய தவ உலக பதவிகளை அடைந்து இன்பங்களை நுகர்வர். தவ உலகை அடைந்தவர்க்கும் உலகப்பற்று அறுதல் இல்லை. அதனால் தவத்தின் பயனை நுகர்ந்து கழிந்த பின்பு இவ்வுலகில் மீண்டும் வந்து பிறப்பர். உலக இன்பங்களில் உள்ள பற்றினை அறுத்து அந்த பற்றினை அறுத்து கொள்வதற்கு ஏற்ற நல்ல பிறப்பும் சரியகிரிய யோகங்களை செய்ததற்கு ஏற்ற நல்ல சூழலும் அவருக்கு வாய்க்கும். அத்தகைய நற்சார்பில் வந்து பிறந்து உலகப் பணிகளில் பயின்றி பற்றின்றி அத்தவங்களை முற்ற செய்வர். அதனால் உலகப்பற்றை அறுத்து ஞானத்தை பெறுவர். இவ்வாறு மெய்நூல்களை கற்ற பெரியோர்கள் ஆராய்ந்து நம்மளுக்கு சொல்வர். இப்படி தவம் செய்து வந்தவர் நம் நமிநந்தியடிகள். செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் கலியி அன்பரோடு மறியி மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுமே. செந்தாமரை மலர் போல விருந்து விளங்கக்கூடியது எம்பெருமானின் திருவடி. அந்த திருவடியிலே அணைந்து நிற்க ஒட்டாமல் நம்முடைய எண்ணமெல்லாம் உலகின்பால் செல்லுகின்றது. அந்த உலகின்பால் செலுத்தக்கூடிய அந்த மும்மலங்களாகிய அழுக்கினை நாம் என்ன செய்யணும்? ஞானம் என்கின்ற நீரால் கழுவ வேண்டும். அந்த மும்மலங்களாகிய அழுக்கினை ஞானம் என்கிற நீரால் கழுவி அன்பரோடு மறியே தன்னை போன்ற அடியவரோடும் சேரச் செய்து மாலரநேயம் மயக்கம் நீங்கினமையால் அன்பு மிக உடைய அவர்களுக்கு திருவேடத்தையும் திருக்கோயிலில் உள்ள திரு உருவங்களையும் சிவனெனவே தெளிந்து வழிபட்டு வாழ்வார்கள். நோந்தாள் இந்த சுமக்கின்ற திருவடி திருவருளுக்கு அந்த திருவருளுக்கு ஆளான அன்பர்கள் என் நிலையிலும் இறைவனையே உணர்ந்து நிற்பர். வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனது திருவடியை விடுவேன் அல்லேன் என்று உறுதியோடும் இருப்பார். கன நேரமும் இறைவனை உள்ளத்தில் பிரியாமல் அவனையே விடாது பற்றி கொண்ட அன்பர்களின் நிலையை குழந்தையின் நிலையோடு இங்கே ஒப்பிட்டு காட்டுகின்றார். தாயின் காலை பற்றி கொண்டு வாழும் குழந்தைக்கு ஒரு கவலையும் இருக்காது. அதனை சுமந்து கொண்டு அதற்கு வேண்டியவற்றையெல்லாம் அந்த தாய் செய்வாள். அதுபோல இறைவனது திருவடியை பற்றி கொண்டவர்களுக்கு அந்த அன்பர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. இறைவன் அவரை எவ்விடத்தும் தாங்கி காப்பான். அத்தொண்டரை தன்மேல் வைத்து சுமந்து செல்லும் துணைவனாய் இருப்பான். அந்த தொண்டரை தன்னையே பற்றி இருக்கின்ற அந்த அன்பை தொண்டரை சுமந்து செல்லும் துணைவனாய் இருப்பான். நோந்தாள், அதுதான் நோந்தாள் என்று இங்கே காட்டுகின்றார். அடியவராகிய சுமையை சுமத்தல் பற்றியே அவனது திருவடியை நோந்தாள் என்றார். கலியே என்ற சொல்லினால் மும்மலம் உயிருக்கு அழுக்கு எனப்பட்டது. அதை கழுவுகிற நீர் ஞானம். ஞானமாவது இறைவனை மறவாமல் இருப்பதுதான் ஞானம். அந்த மும்மலங்களாகிய அழுக்கினை அவ்வப்போது விரைந்து கழுவுதல் வேண்டும். உடனே கொண்டு அதை கழுவி விடணும். இல்லைன்னா நிறைய சேர்ந்துடும். அந்த செம்பிலை எப்படி களிம்பு சேருகின்றதோ அது போல நம்மளும் உடனே கொண்டே அந்த அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு அழுக்கு உள்ள இருக்காம இருக்கும். அந்த அழுக்க உடனே விரைந்து கழுவுதல் வேண்டுமா. அழுக்கினை கழுவ உதவுவது நீர். அதுபோல இவ்விடத்து மல அழுக்கினை கழுவ உதவுவது முதல்வனை மறவாமையாகிய நீராகும். இறைவனை மறவாதிருத்தலே ஞானம். அந்த மறவாமையாகிய ஞான நீரால் தம் உணர்வில் படிய வரும் மல அழுக்கினை சீவன் முத்தர் கழுவுவர். இப்படியாக நமிநந்தி அடிகள் ஞான நீரால் விளக்கிட்டார். மறவாது ஐந்தெழுத்து ஓதி என்பதனை நாம் சிவஞான போதத்தின் மூலம் காண்கின்றோம். திருவாரூருக்கும் அந்த ஏமப்பேரூருக்கும் பக்கமாக உள்ள ஊர் மணலி என்ற ஊர். இங்கு ஆண்டுக்கு ஒரு முறை தியாகேசர் எழுந்தருள்வார். அது காலப்போக்கில் இப்பொழுது நின்றுவிட்டது. பகல் பொழுதெல்லாம் எம்பெருமானை வணங்கி அவர் திருவாரூருக்கு திரும்பி சென்ற பின் அவர் தம் மனைக்கு வருவார். அப்போ ஒரு நாள் இரவு பொழுது ஆகிவிட்டது. அவர்
திண்ணையிலேயே அங்கே உறங்கி விடுகின்றார். அவருடைய மனைவியார் தேடி வருகின்றார். இவரை பார்த்து எழுப்பி சிவபெருமானுக்கு ஆற்றி வரும் வழிபாடுகளை முடித்து முறையாக ஆற்றி வரும் கடனை அந்த வேள்வியையும் செய்து பின் உறங்குங்கள் என்கின்றார். இவர் இறைவனை காண்பதற்கு பலரும் பல சமூகத்தவரும் வந்ததால் இவர் மனம் தூய்மை இழந்த நிலையில் எப்படி வழிபாடு செய்வது என்று எண்ணி நீராடி புற தூய்மை செய்ய வேண்டும், அதற்கு நீ குளிர்ந்த நீரை கொண்டு வா என்று அங்கே சொல்கின்றார். அந்த அம்மையார் உள்ள போய் நீரை கொண்டு வருவதற்குள் இவர் அசதியினாலே பழையபடியும் கண் அயர்ந்து விட்டார். அந்த சாமி அங்கே ஒரு மறையவராய் இவருடைய கனவிலே வீதி விடங்க பெருமான் இந்த வழிபாட்டை ஏற்பதற்கு வருவர் போல எழுந்தருளி திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஞான மறையவராய் நம் சிவ கணத்தவர்கள் தாம் என்று அந்த தன்மையை அங்கே காட்டியிருக்கின்றார். இதை நீ காண்பாயாக என அருளி செய்து உடனே அங்கு மறைந்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் திடுக்கிட்டு எழுந்து நம்ம மெய்மை உணர்ந்தவராகி உட்சென்று நம் இரவில் செய்யத்தக்க பூசனை உடன் செய்யாமல் பிழைபட காலம் தாழ்த்தி செய்ய எண்ணினேன் என்று அஞ்சி பின் வழிபட்டு மனைவியாருக்கும் இந்த கனவில் நிகழ்ந்ததை அங்கே கூறுகின்றார். பின் விடியற்காலையில் திருவாரூருக்கு சென்று அங்கே பார்க்கின்றார். இரவில் கனவிலே கண்ட காட்சியை அங்கே முதலிலே அங்கே திருவாரூரிலே கோயிலிலே காண்கின்றார். பின் அது ஒரு கணத்து அதை கண்ட உடனே பின் மறைந்து விட்டது. பழையபடி திருவாரூர் அந்த முன் இருந்தது போலவே இருப்பதை, அது மக்கள்லாம் இயங்குவதையும் கண்டு இறைவனிடம் அங்கே என்னுடைய பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி வணங்கி திருவருளால் அவர் திருவாரூரில் குடிபுகுந்து அவர் திருவாரூருக்கே சென்று விட்டார். இங்கே பேரூரிலிருந்து திருவாரூரிலே சென்று அவருடைய பக்கத்திலே இருந்து மேன்மேலும் அந்த வளர்வதற்கான தொண்டுகள் பலவற்றையும் நிகழுமாறு அங்கே செய்து வந்தார். நீரு புனைவார் அடியாருக்கு நெடுநாள் நியதியாகவே வேறு வேறு வேண்டுவன எல்லாம் செய்து மேவுததால் ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் இருந்தார் தொண்டர்க்கு ஆணியனும் பேரு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார் என்று இங்கேதான் தொண்டர்க்கு ஆணியனும் பேரு என்று சேக்கிழார் சுவாமிகள் இங்கே காட்டுகின்றார். திருநீற்றினை அணிந்து விளங்குபவரான சிவபெருமானின் அடியவர்களுக்கு நீண்ட காலம் நியதியாக வேறு வேறாக வேண்டுவனெல்லாம் சென்று அந்த தொண்டுகள் செய்து வந்தமையால் உயர்வாகிய சிறப்புடன் அந்த மணிப்புற்றை இடமாக கொண்டு அந்த வாழ்கின்ற இறைவருக்கு தொண்டர்க்கு ஆணி பொன்னாக இருந்தார். எம்பெருமானுக்கு அவருடைய தொண்டருக்கு ஆணி பொன்னாக இவர் இருக்கின்றார். எம்பெருமானின் அடியவர்களுக்கு இவர் தங்கத்திலான ஆணி போன்றவர் என்றும் நாவுக்கரசு பெருமானால் பாராட்டும் பேற்றினையும் பெற்ற பெருமையுடையவர். தன்னை பெறுவதன் மேல் பேறு இல்லை தான் என்றும் தன்னை தான் பெற்றவன்தான் ஆரெண்ணில் தன்னாலே எல்லாம் தன்னுள் கொண்டதனை கொள்ளாதே எல்லாமாய் நிற்கும் இவன் என்று திருக்கழுற்றுப்படியாரிலே பெறுதற்கரிய பேர்களில் பெரும்பேறு தான் அழிந்து போகாமலேயே அருளின் துணை கொண்டு தன்னை உறுதியாக பேறு ஒன்றே, அதாவது அருளினாலேதான் நாம் வாழ்கின்றோம் என்னும் உணர்வை பெற்று இருப்பதுதான் பேறு என்று திருக்கழுற்றுப்படியாரிலே காட்டுகின்றார். நம் நன்னிநந்தி அடிகள் தொண்டருக்கு ஆணியாக பேறு பெற்று அங்கே இருக்கின்றதை பார்க்கலாம். வாழ்கிறோம் என்னும் உணர்வை பெற்று இருப்பது அருளின் அருமையை உணர்த்துவதற்கு முன்பு நாம் பாச தொடர்பால் நான் என்னும் உணர்வை பெற்று இருந்தோம். அருளின் பெருமையை உணர்ந்து அந்த நிற்கும் நிலையில் நம்மை இந்நிலைக்கு உயர்த்தியவன் நம்மை பெற்றவன் தந்தையாகிய சிவபெருமான் என்பதை உணர்கிறோம். முன் உணர்வாகிய பாசத்தை ஒழித்து அதை போலவே எல்லாவற்றையும் உணர்ந்தோம் என்னும் உணர்வையும் ஒழித்து நமக்கென ஒரு உணர்வின்றி சிவ உணர்வுடனேயே வாழ வேண்டும். அந்த நிலையில் எல்லாம் நிற்கும் சிவபெருமான் நம் உணர்வில் ஒட்டி நிற்பான். இதுதான் நமக்கு வீடு வேற்றினை பெருநிலையாகும். மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டவுள உயரத்துண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றதே அணுகாவண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர் சால செய்வதொன்றும் அறிய மாட்டேன் திருப்புகழும்
ஊரநீரே என்று திருப்புகழூரநீரே என்று அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார். திருப்புகழூர் பெருமானே, இந்த உடம்பினுள்ளே விளக்கு சோடசகலா ஒளி நெறிக்குரிய பிரசாத மந்திர ஞான தீபம், இந்த ஞான விளக்கை ஏற்றி அது வேண்டு அளவு மும்மலங்களையும் கடக்க வேண்டிய எல்லை வரை துவாத சாந்தத்தை எய்த தூண்டிவிட்டு அது பிறவி துன்பத்தினின்றும் தப்பிக்கொள்வதற்கு உரிய உபாய நிட்டை அதை உறுதியாக பிடித்து உகக்கின்றேன். இதை உகாவண்ணம் அடியேனை உயர்த்தாத வகையில் அந்த அகத்தே ஐம்பொறிகளை அடியேன் உடலில் சால வலிமை உடையவனாக வைத்திருக்கின்றேன். அந்த ஐம்பொறிகளை அடக்கு வலிய என்னுடைய உள்ளே வைத்திருக்கின்றேன். அவர்களோடு யான் செய்யும் போரில் அவர்கள்தான் வலியவர்களாய் இருக்கின்றனர். யான் ஒன்றும் செய்யத்தக்கது அறிய முடியவில்லை. அதனால இந்த ஐம்பொறிகளிலிருந்து என்னைய நீக்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் அங்கே கேட்கின்றார். கொடிகள் விதானங்கவரி பறைசங்கை கைவிளக்கோ இவள் பெருஞ்செல்வமெய்துவர் எதிரரும் மூலமில்லா அடிகளும் ஆரூர் அகத்தினர் ஆயினிடம் வந்தவள கொடி கொண்ட அணிவார்க்கு திருவிளக்கும் நந்தி புறப்படியிலே. கொடிகளும் மேற்கட்டிகளும் பறை கவரி சங்கு கைவிளக்கு என்று கொண்டு குறைவற்ற செல்வர்கள் பலர் திருவாரூரில் வழிபடுவதற்கு வந்து சேர்வார்கள். ஒரு குறையும் இல்லாத திருமூலட்ட எம்பெருமான் திருவாரூரில் தான் அமர்ந்திருப்பார். ஆனாலும் அழகிய வெண்ணீற்றை அணியும் அடியவர்களுக்கு நமினந்தி அடிகள் ஆரூர் அகத்தில் இல்லாமல் ஊருக்கு வெளியே சென்றால் திருவாரூரில் ஒளியே இல்லை போல தோன்றும். இருள் ஒக்கும் இது அங்கே திருவிளக்கு இடாமையால் இருண்ட இடத்தை நிகர்க்கும். வெண்ணீற்றை அன்பு கொண்டு அணிவார்க்கு என்று அப்பரடிகள் தன்னை ஒத்த நாயனாரை இப்படி உயர்வாக தன் பதிகத்தில் வைத்து பாடுகின்றார். நமினேந்தடிகள் திருவாரூரை விட்டு வெளியில சென்றா கூட அங்கே திருவாரூர்ல இருள் அகன்று இருக்குமா. அவர் விளக்கேற்றினா தான் அங்க பிரகாசமா இருக்கும் என்று இங்கே அப்பரடிகள் நம்மளுக்கு இங்கே பாடலே காட்டுகின்றார். சேக்கிழார் பெருமான் மங்கையர்க்கரசியாரை சொல்லும் போது, இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழி வெண் திருநீறு பரப்பினாரை என்று அங்க திருநீற்றை பொங்கொழி பரப்பினார் என்று திருநீற்றின் பெருமையை இங்கே காட்டுகின்றார். இதிலே திருப்புகழ்ல நீராளக நீர் மஞ்சனத்த நீடாரக வேதண்டமத்த நீ நாணர வேறின்றி நிற்க நியமாக நீ வாவன நீ எங்கு அழைத்து பாராவர வானந்த சித்தி நேரே பரமானந்த முத்தி தரவேணும் என்று அருணகிரியார் பாடுகின்றார். நீராளக நீர் மஞ்சனம், அன்பர்களின் ஆனந்த கண்ணீர் இறைவனுக்கு திருமஞ்சனம் அபிஷேகமாக கொள்வான். அன்பர் வார்த்த கண் அருவி மஞ்சன சாலை என்று திருவிசைப்பாவலை பாடியிருக்கின்றார். அழுது தொழுது உருகுமவர் வெளியருவி முழுவதும் மணனாறு சீரடியே என்று சீர்வாத வகுப்பிலே பாடியிருக்கின்றார்கள். நீராள மாயுருக உள்ளன்பு தந்தது நின்னருள் என்று தாய்மானவர் பாடுகின்றார். நீள் தாரக சிறப்புமிக்க ஓம் எனும் தாரக மந்திரத்துக்கு உரியவன் என்று இந்த பாடலை பாடுகின்றார். வேதண்ட மத்த அந்த மலைகளுக்கு உரியவன் நீ நாணர வேறின்றி நிற்க, நீ வேற நான் வேறதற்க, நீ வேற நாதிருக்க நான் வேற நாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற என்று பாடுகின்றார். அத்துவிதமாக இரண்டு பேரும் ஒன்றாக கலந்திருக்கவும் உயிரும் அங்கே சிவமும் ஒன்றாக இருக்கதை இங்கே அருணகிரிநாத பெருமான் காட்டுகின்றார். நீயான ஞான வினோதம் என்று கந்தவங்களத்தை காட்டியும் ஏகபோகமாய் நீனும் நானுமாய் இருக்கும் வகை என்று திருப்புகழை காட்டியிருக்கின்றார். நியமமாக நீ வாவென நீ இங்கழைத்து அந்நியமில்லாமல் அத்திவிதமாய் கலந்து உறவோடு நீ வா என்று இங்கு நீ என்னை அழைத்து அந்த பாராவர ஆனந்த சித்தி நேரே பரமானந்த முத்தி தரவேணும். கடலை போன்ற பெரிதானந்த அந்த ஆனந்த நிலையையும் அந்த உடனே பரமானந்தமாகிய முத்தி நிலையையும் எனக்கு தந்தருள வேண்டும் என்று இங்கே கேட்கின்றார். மெய்தான் அறிந்து விதிர்விருத்து விரையார் கலர்க்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் என்று மணிவாசக பெருமானும் அழுதால் உன்னை பெறலாமே என்று அங்கே அருள் இருக்கின்றார். தொண்டருக்கு ஆணி என்னும் நாவுக்கரசு பெருமான்
திருவாய்க்காலும் சேக்கிலார் பெருமான் திருவாக்காலும் விளம்ப பேறு பெற்றவர் நம் நமிநந்தி அடிகள் நாயனார். இன்ன வகையால் திருப்பணிகள் எல்லா உலகம் தொலை செய்து நன்மை பெருகும் நமிநந்தி அடிகள் நயமார் திருவீதி சென்னிமதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர் பாத நிலையிலும் பலர் சோதி மன்னினார். இந்த வகையால் திருப்பணிகள் என பல நன்மைகள் எல்லாம் பெருக செய்து வந்த நமிநந்தியடிகள் எவ்வுலகும் சொல்லப்படியான திருப்பணிகள் பலவற்றையும் செய்து சிவமணம் கமலம் திருவிதிகளை அந்த திருவாரூரில் எழுந்தருள் இருக்கும் தலையில் மதியும் கங்கையும் சூடும் விரைவலான தியாகேச பெருமானின் திருவடி நிலையில் வளர்கின்ற அழகிய ஜோதியை நிலைபெற சேர்ந்தார் என்று இங்கே சேக்கிலார் பெருமான் காட்டுகின்றார். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இது பொழுதும் பொறுமையாக அமைதியாக கேட்ட அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.